வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை, அதனால் அம்பாளுக்கே உரிய நாள். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி பாட போகிறோம். இன்றைக்கி அதை தாங்க கற்றுக்க போகிறோம். புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சு இன்னும் பாடலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி அற்புதமான பாடலை நம்ம இன்றைக்கி கற்றுண்டு அம்பாள் முன்னாடி பாடலாம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பூஜை செஞ்சுருப்பீங்க, விளக்கு பூஜை செஞ்சுருப்பீங்க, குங்கும அர்ச்சனை செஞ்சுருப்பீங்க. அதனால் நம்ம இன்றைக்கி மகாலட்சுமி ஸ்துதி, லக்ஷ்மி ஸ்துதி பாடலை தான் நம்ம இன்றைக்கி பாட போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி. மகாலட்சுமியை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடலுங்க, அற்புதமான பாடல். பாடலாமாங்க. ஆதிலக்ஷ்மி நமோஸ்துஸ்து பிரம்மஸ்வரூபிணி யசோதேஹி தனம் தேஹி सर्वकामाक्ष देवी मे संतानलक्ष्मी नमोस्तस्तु पुत्रपौत्रप्रदायिनी पुत्रान् देहि धनं देहि सर्वकामाक्ष देहि मे विद्यालक्ष्मी नमोस्तस्तु ब्रह्मविद्यास्वरूपिणी विद्यां देहि कलां देहि सर्वकामाक्ष देहि मे धनलक्ष्मी नमोस्तस्तु सर्वदारिद्र्य नासिनी धनं देहि क्षयं देहि सर्वकामाक्ष देवी मे धान्यलक्ष्मी नमोस्तस्तु सर्वभरणभूषिते धान्यं देहि धनं देहि सर्वकामाक्ष देहि मे मेधालक्ष्मी नमोस्तस्तु कलिकल्मषनाशिनी प्रजन्नां जां देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे गजलक्ष्मी नमोस्तस्तु सर्वदेवस्वरूपिणी आस्वांश गोकुलं देहि सर्वकामाक्ष देहि मे वीरलक्ष्मी नमोस्तस्तु पराशक्तिस्वरूपिणी वीर्यं देहि बलं देहि सर्वकामाक्ष देवी मे जयलक्ष्मी नमोस्तुस्तु सर्वकार्य जयप्रदे जयं देहि शुभं देहि सर्वकामाक्ष देवी मे भाग्यलक्ष्मी नमोस्तस्तु सौभाग्यप्रदारिणी भाग्यं देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे कीर्तिलक्ष्मी नमोस्तस्तु विष्णु वक्षस्थलस्थिते कीर्तिं देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे आरोग्यलक्ष्मी नमोस्तस्तु सर्वसिद्धिप्रदायिनी आयुर्देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे सिद्धलक्ष्मी नमोस्तस्तु सर्वसिद्धप्रदायिनी सिद्धिं देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे सौन्दर्यलक्ष्मी नमोस्तस्तु सर्वालङ्कारशोभिते रूपं देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे साम्राज्यलक्ष्मी नमोस्तस्तु बुद्धिमुक्तिप्रदायिनी मोक्षं देहि श्रियं देहि सर्वकामाक्ष देहि मे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं महे महनीलेसी माङ्गल्यं देहि मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देहि नारायणी नमोस्तुते शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते शुभं भवतु कल्याणी आयुरारोग्य सम्पदं मम शत्रुविनाशाय दीपज्योति नमोस्तुते शुभं भवतु कल्याणी आयुरोग्य सम्पदां मम शत्रुविनाशाय दीप्च
யோதி நமோஸ்துதே. இந்த அருமையான மகாலட்சுமி ஸ்துதியை எல்லாரும் கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இது வெள்ளிதோறும் நம்ம வந்து இந்த மகாலட்சுமி ஸ்துதி பாடலாங்க. இன்றைக்கி எல்லாரும் விளக்கு பூஜை பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வந்து அஷ்டோத்திரம் நாமாவளி சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனை வந்து அம்பாள் படம் முன்னாடி பண்ணியிருப்பீங்க இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து மகாலட்சுமி ஸ்துதி கற்றுட்டோம். இப்போது மகாலட்சுமி எந்தெந்த இடத்துலலாம் வசிப்பார், எந்தெந்த வீட்டிலலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அடக்கமும் பணிவும் இருக்கின்ற பெண்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் புரிவாராம். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அமர்வாராம். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இரண்டாவது, சுத்தமான இடத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாருங்க. மற்றும் வந்து பெண்களை எந்த இடத்தில் வந்து தெய்வமாகவும் மதிப்பும் மரியாதையிடம் நடத்துகின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார். மற்றும் எந்த இடத்திலெல்லாம் அமைதி நிலவுகிறதோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து குடியிருப்பார். மற்றும் எந்த இடத்திலெல்லாம் விளக்கு ஏற்றப்படுகிறதோ, காலையிலும் சரி மாலையிலும் சரி விளக்கு ஏற்றப்படுகிறதோ, அப்படி இல்லைன்னா இந்த காலத்து வேலை யுகத்தில் வந்து ஒரு வேளை மட்டும்தான் விளக்கு ஏற்ற முடியுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, காலை பொழுதில் மட்டும்தான் விளக்கேற்ற முடியுது, அப்படின்னா மாலை பொழுதில் மட்டும்தான் விளக்கேற்ற முடியுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வார். விளக்கு எரிகின்ற இடத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வார். மேலும் சங்கு, நெல்லிக்காய், கோமியம், தாமரை மலர் இதெல்லாம் வந்து தினசரி யார் வீட்டிலலாம் வந்து உபயோகிக்கிறீங்களோ, அதாவது தினசரி வந்து தாமரை மலர் வாங்கி அம்பாளுக்கு வைப்பீங்க. அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று தாமரை வந்து ரொம்ப விசேஷம் இல்லையா அம்பாளுக்கு. அதனால் தாமரை வாங்கி வைக்கிற இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வார். மற்றும் பரிசுத்தமான இடத்துல, சுத்தமாக இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார். மற்றும் வந்து பூக்கள் நிறைந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார். மற்றும் சங்கு, சில பேர் வீட்டில் சங்கு வந்து வச்சு பூஜை செய்வாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சங்கில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வார். மற்றும் வந்து நெல்லிக்கனியை வந்து சில பேர் வீட்டில் வந்து நெல்லிக்கனியை வந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைப்பார்கள். அந்த நெல்லிக்கனியில் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வார். மகாலட்சுமி அப்படியே வந்து அந்த வீட்டில் வந்து தங்கி விடுவார். மற்றும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்குகிற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார். சில பேர் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. உப்பு போய் வாங்கிட்டு வருவாங்க. உப்பு வாங்கிட்டு வந்தாலே உப்புல மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறார். அதனால் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம உப்பு வாங்கினா ரொம்பவே விசேஷங்க. அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குகிற இடத்தில் வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வார், அங்கு கண்டிப்பாக குடியிருப்பார். மேலும் காலையில் வந்து வாசல் திறக்கும் போதே மகாலட்சுமியோடைய மந்திரங்களை உச்சரித்து கொண்டே நம்ம வந்து வாசல் திறக்கணுங்க. அதாவது ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றின்னு சொல்லிகிட்டே கதவை திறந்தீங்கன்னா வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகள் வீட்டுக்கு வந்து விடுவார். மற்றும் காலையில் வந்து வாசல் தண்ணி தெளிக்கணும், கண்டிப்பாக கோலம் போடணுங்க. வாசலில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போட்டால் ரொம்ப விசேஷம். அப்படி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போட முடியல அப்படின்றவங்க வந்து 6 மணி அந்த மாதிரி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடலாம்ங்க. கண்டிப்பாக வாசலில் கோலம் போடணும். பூஜை அறையிலையும் கோலம் போடணும். மகாலட்சுமி வீட்டிற்கு வந்து விடுவார். மற்றும் துளசி மாடம் வச்சுருக்கிறீங்க வந்து துளசி மாடத்துக்கு கண்டிப்பாக விளக்கு ஏற்ற வேண்டும்ங்க. 2 வேளையும் ஏற்றணும், காலையும் மாலையும் விளக்கு ஏற்ற வேண்டும். மற்றும் துளசி மாடத்துக்கு வந்து கோலம் போடணும். அப்புறம் மஞ்சள் குங்குமத்தால் வந்து அலங்காரம் செய்ய வேண்டும். மற்றும் வந்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டுங்க. துளசி அஷ்டோத்திரம் தெரிஞ்சவங்க துளசி அஷ்டோத்திரம் சொல்லலாம். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் துளசி தேவிக்கு தூப தீபம் காண்பிக்கணும். ஏதாவது நைவேத்தியமாக பால் நைவேத்தியம் பண்ணலாம், பழங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் வந்து திராட்சை பழம், கல்கண்டு அப்படி நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, நீங்கள் வந்து தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாலில் வந்து சர்க்கரையோ அல்லது வெல்லத்தை கலந்து நைவேத்தியமாக செய்யலாம். இனிப்பு இருக்க வேண்டுங்க. இனிப்பு வச்சு நைவேத்தியம் செய்யலாம்.
அப்படியும் உங்களால் நெய்வேத்தியம் செய்யறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறை வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சு ஒரு கட்டி வெல்லத்தை கொண்டு வந்து பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சு வெல்லத்தை நெய்வேத்தியம் செய்யலாம். மற்றும் வந்து பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம் இன்றைக்கி. அப்படின்லாம் சாதம் இருக்கு இல்லையா, அன்னம் கலந்த வெல்லத்தில் வந்து அன்னத்தை கலந்து வெள்ளை சாதமாக நீங்கள் வந்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லது. லக்ஷ்மி தாய் இல்லையா, லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வந்து அந்த உணவை உட்கொண்டால் நமக்கு நம் வீடு வந்து செழிப்பாக இருக்கும். மற்றும் நம் இல்லங்களில் வந்து மகாலட்சுமி வாசம் கண்டிப்பாக இருப்பார், கண்டிப்பாக தங்கி விடுவார் அந்த இடத்தில். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்க, கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் வீடியோஸ் கண்டினியூஸாக போடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நான் வீடியோஸ் போடுறேங்க உங்களுக்கு. அதனால் த்ரோட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஏற்றத்தாழ்வாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து டிவோஷனல் ஷார்ட்ஸ் வீடியோஸும் இருக்குங்க, போய் பார்த்து பலனடைவீர்கள். இன்றைக்கி மகாலட்சுமி ஸ்துதி நம்ம கற்றுண்டோம் இல்லையா, அதாவது உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாலும் உங்களுடைய மகளை வந்து கூப்பிட்டு உங்களுடைய கூட அமர வைத்து பாட சொல்லுங்கள் மகாலட்சுமி ஸ்துதி. அவங்களுக்கும் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அதாவது பெரியவங்க நம்மளே செய்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைங்களை கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கும் இந்த சிறு சிறு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். மற்றும் வந்து அவர்களும் வந்து பூஜை புனஸ்காரத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி நீங்கள் வந்து அவர்களை அழைத்து உங்களுடைய கூட பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சனை எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாங்க கூடவே. மற்றும் இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் கோவிலுக்கு சென்று நம்ம அம்பாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும், அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோவிலில் வெற்றிலை பாக்கு பழம் வந்து தாம்பூலம் கொடுப்பார்கள் மற்ற பெண்மணிகளுக்கு. அப்படியே நம்ம இன்றைக்கி 5 பேர் அப்படி இல்லை 2 பேர் தை வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வெற்றிலை பாக்க கொடுக்கணும் அப்படின்ற பழக்கம் இருக்கும். ரொம்பவே நல்லதுங்க, இன்றைக்கி அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து 2 பேர் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வெற்றிலை பாக்கு பழம் வந்து நெய்வேத்தியமாக தாம்பூலமாக கொடுக்கலாமுங்க. அதில் வந்து நம்ம வந்து ரவிக்கை துணி மற்றும் வந்து மஞ்சள் குங்குமம் இருக்கணும், தேங்காய் கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்புறம் மருதாணி கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம். மற்றும் வந்து நம்ம வந்து நெத்தி பொட்டு கொடுக்கலாம், நெயில் பாலிஷ் கூட கொடுக்குறாங்க நிறைய பேர், நெயில் பாலிஷ் கொடுக்கலாம். மற்றும் வந்து மங்கள பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வளையல், கண்ணாடி வளையல் இன்றைக்கி கொடுக்கலாமுங்க வீட்டில். மற்றும் நம்ம கோவிலில் போய் நம்ம வந்து அம்பாளுடைய அபிஷேகம் ஆராதனையில் நம்ம கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மற்றும் கூட்டு பிரார்த்தனையாக பாடல்கள் சேர்ந்து நீங்கள் பாடலாங்க. ஒருத்தர் பாட ஆரம்பித்தாலே எல்லாருமா சேர்ந்து பாடுவாங்க. அதனால் கூட்டு பிரார்த்தனைன்றது நமக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க. மற்றும் வந்து எல்லாருமே வந்து புக்கு இல்லாதவங்க வந்து ஒருத்தருக்கொத்தர் நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலில் வந்து அவங்களோட புக்கை வாங்கி நம்ம வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுப்போம். அம்மன் பாடல்கள் எந்த பாடல்கள் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க புக்கை கேட்டு நம்ம பாடல்களை எழுதி வச்சுக்கலாம். அப்படியும் சேர்ந்து நம்ம எழுதி நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம் கோவிலில். அப்படி கூட்டு பிரார்த்தனை பாட முடியவில்லை அப்படின்னா வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுடைய ஸ்துதி, மகாலட்சுமி ஸ்துதி வந்து பாடலாம், கோவில்லையும் பாடலாம்ங்க. லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னா நம்ம இந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. கண்டிப்பாக வீடை சுத்தமாக எப்போவுமே வச்சுக்கணும், ஒரு ஒட்டடை கூட இருக்கக்கூடாதுங்க வீட்டில். தூப தீபம் காண்பீங்க. மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து சாம்பிராணி கண்டிப்பாக வீடு முழுவதும் காட்டணுங்க. தோட்டப்புறம் தான் தோட்டப்புறத்துலேயும் காட்டணும். வாசலில் மெயினாக வாசல் நிலவாசப்படியில் தூப தீபம் காண்பிக்கணும். மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட வேண்டும். கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு ஓடி வருவார். அப்படியே மகாலட்சுமி வருக, மகாலட்சுமி தாயே வருக, அஷ்டலட்சுமிகள் என் வீட்டிற்கு வருக வருக என்று மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து அம்பாளை அழைக்க வேண்டும். இன்றைக்கி
இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.